நாங்கள்தான் தமிழகத்தின் காவலன் என்று மேடைக்கு மேடை பேசி வருவோரின் பிம்பத்தை உடைத்துள்ளது தமிழ்நாட்டு மக்களின் கருத்து கணிப்பு. தற்போதைய அரசியல்வாதிகளில் தமிழ்நாட்டில் ஆளுமையான தலைவர் யார் என்பதில் முதலிடம் பிடித்துள்ளார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பிரபல தமிழ் நாளேடான இந்து தமிழ் திசை அண்மையில் நடத்திய கருத்து கணிப்பில் பொலிட்டிக்கல் ஐகான் ஆஃப் தமிழ்நாடு என்று நீங்கள் யாரை நினைக்கிறீர்கள் என்ற கேள்வியுடன் தமிழகம் முழுவதும் வாக்கு கேட்டனர். மற்றவர்களை கமெண்டில் பதிவிடலாம் என்றும் கூறியிருந்தனர். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி, நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், பாஜகவின் தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை, இந்த 4 பேரில் தமிழகத்தின் அடையாளமாக இருப்பவர்கள் யார் என்று இணையதளம் மூலம் நடத்திய கருத்து கணிப்பில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் எடப்பாடியார் முதலிடம் பிடித்துள்ளார். தமிழக மக்களின் மொத்த வாக்குகளில் 47.1% எடப்பாடி பழனிசாமியும் 39.3% மு.க. ஸ்டாலினும் பெற்றுள்ளனர். அண்ணாமலை 7.2%, சீமான் 6.4% வாக்குகள் பெற்ற நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயும் கமெண்ட் மூலமாக வாக்குகள் பெற்றுள்ளார். ஒட்டுமொத்த தமிழக மக்களின் தீர்ப்பில் சுமார் 8% வாக்குகள் ஸ்டாலினை விட அதிகமாக எடப்பாடியார் பெற்றுள்ளார். இக்கருத்து கணிப்பில் பங்கு பெற்ற தமிழக மக்கள், தமிழ் மக்களின் பிரச்சினைக்காக போராடுகின்ற தலைவர் எடப்பாடியார் எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்புகளையும் சிலரின் துரோகத்தையும் புறங்கையால் பின்னுக்கு தள்ளி முன்னுக்கு வந்துள்ளார் என்று கருத்து தெரிவித்துள்ளனர். அம்மாவின் ஆட்சியை கவிழ்க்க நினைத்த சூழ்ச்சிகளை எதிர்கொண்டு எந்தவிதமான புற அழுத்தங்களுக்கும் இடம் கொடுக்காமல் அம்மாவின் ஆசியோடு நிலையான ஆட்சி தந்தவர். 18 தொகுதி இடைத்தேர்தலை சந்தித்து வெற்றியும் கண்டு பெரும்பான்மை பலத்துடன் அரசை வழிநடத்தியவர். எடப்பாடியார் தலைமையில் மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட்டு தமிழகத்திற்கு தேவையான திட்டங்களையும் நிதியையும் பெற்று சிறப்பாக நடைபெற்றது அம்மாவின் ஆட்சி. தமிழகத்திற்கு பாதிப்பு என்றால் பொங்கி எழுந்ததும் அம்மாவின் அரசுதான். காவிரி பிரச்சினைக்காக 1 வாரத்திற்கும் மேலாக நாடாளுமன்றத்தையே முடக்கி தமிழர் உரிமையை நிலைநாட்டியது எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக. தீய சக்தி திமுகவின் பொய்யான வாக்குறுதிகள், துரோகிகளின் பொய் பிரச்சாரங்கள், 13 கட்சிகளின் கூட்டணி, அத்தனை சதிகளையும் முறியடித்து வலிமையான எதிர்க்கட்சியாக சட்டப்பேரவையில் நுழைந்து திறனற்ற திமுக முதலமைச்சருக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து வருபவர் எடப்பாடி பழனிசாமி. விவசாயிகளின் நண்பனாக மாணவருக்கும், மீனவருக்கும், மகளிருக்கும், ஏழை எளியோருக்கும் பல்வேறு திட்டங்களை தந்து எனக்கு பின்னாலும் பல நூற்றாண்டுகள் இந்த கழகம் வெற்றி வாகை சூடும் என்று சூளுரைத்த அம்மாவின் லட்சியத்தை நிறைவேற்ற அயராது பாடுபட்டு வரும் எடப்பாடியார்தான் தமிழகத்தின் அடையாளம், ஆளுமையான தலைவர் என்று தமிழக மக்கள் அங்கீகாரம் கொடுத்துள்ளனர்.